வைராக்கியத்தால் முடியும் என்கிறது கீதை. அதையே சொல்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர். அது என்ன வைராகியம்? உள்ளத்தை ஒருமுகப்படுத்துவது, எந்த நிகழ்ச்சிகளுக்கும் அசைந்து கொடுக்காமல் இருப்பது, மெழுகு போல் இருக்கும் மனதை மரக்கட்டை போல் ஆக்கிவிடுவது, ஆசா பாசங்களிலிருந்து மனதை மட்டும் ஒதுக்கி வைத்து விடுவது, பந்த பாசங்களில் இணங்கி விடாமல் இருப்பது, பற்றற்றிருப்பது, சூழ்நிலைகள் வெறும் விதியின் விளையாட்டுகளே என்று முடிவு கட்டிவிடுவது, நடக்கும் எந்த நிகழ்ச்சியும் இறைவனின் நாடகத்தில் ஒரு காட்சியே என்று முடிவுக்கு வருவது, ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை சாட்டையில்லா பம்பரம் போல் ஆட்டி வைக்கப்படும் வாழ்க்கையே என்று கண்டுகொள்வது. ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா இப்போது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தை நம்மளால் சால்வ் பண்ணுவோம். நம்மளே மீறி ஒரு விஷயம் செயல்பட்டுக்கிட்டே இருக்குன்னா நம்மளால் அது கண்ட்ரோலே பண்ணோம்னா விட்டுருவோம். சார் நடந்துட்டு போது, இனிமேல் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில் இருந்துருவோம். நம்ம மனசை அப்படி தான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் போராடும். அதுக்கப்புறம் விட்டுறலாம். இதுக்கு மேலே இதை பிடிச்சி நம்ம இழுத்து பிடிக்கிறதுனால அது நமக்கு நிற்க போகிறதில்ல. எது நமக்கு கிடைக்கணுமோ கிடைக்கணும்னு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.